நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இந்த இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஜெப வழிபாடை ஆண்டவரே வந்திருக்கும் பாக்கியமேரி, ஜோஸ்டின், ராணி, அடைக்கலமேரி, ஆனந்தி, ஏஞ்சல் மற்றும் பிள்ளைகள், என் மகள் ரீனா, ரோமி, பாண்டியன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க வைத்தமைக்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம். இது போல நாங்கள் எப்பொழுதும் இன்னும் நிறைய பேர் வரக்கூடிய ஆண்டவரே, அவங்களும் இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் இந்த எல்லாத்தை ஆசிரியக்கூடியாகவும் இங்கே இருக்கிற அனைவரையும் ஆசிரியக்கூடியாகவும் இந்த ஜபத்தினுடைய எங்களுக்கு நிறைய பலன் கிடைக்க முடியாவும் நீ தெரிஞ்சு கொண்டாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து எடுத்ததாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து எடுத்ததாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சுழற்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எதிர்க்க வேண்டுமே. எதிரிகளின் சுழற்சிகள், சாத்தானின் தீக்கணைகள், எடுத்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோறு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோறு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகமாய் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த வேலையில திருவிழாக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆவியானவரே, நாங்கள் செய்த அனைத்து பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உங்கள் இறக்க எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அப்பா நீர் இல்லாமல் இங்கே வாழவே முடியாதுப்பா. நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்தால் சாதாரணத்தை பார்த்து வாயாலோசனை பார்த்து தன்னால் செய்த பாவத்தை எங்கள் மன்னி ஆண்டவரே. மன்னி அந்த பிள்ளைகள்லாம் ஒப்பு கொடுத்து செலுக்கிறேன். சின்ன சின்ன தவறுகள் செய்தால் மன்னி ஆண்டவரே. பாத்திர ஒப்பு கொடுத்து செலுக்கிறேன். ரத்த கொட்டை மரத்தை மூடி தருங்கப்பா. அப்பா பிதாவே ராஜா, அக்காவும் அண்ணனி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா
எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கப்பா, கற்றுக் கொடுக்குறாப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை உண்மை உள்ளது ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது ஆண்டவரே. அதை கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியா கிருபை செய்யுங்க தகப்பனே. தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விழுந்தேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விழுந்தேன். சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கர்த்தர் கரம் கொண்டே இல்லையே, பயமில்லையே. நடத்துகிறே தாய்மடியில் குழந்தையை போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயரே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். என் பக்கத்திலே இரும் சேர்ந்து பாடுங்க நீங்களும். அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்களாப்பா. அம்மாவும் நீரே, அப்பா ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. பாட்டு நம்பர்
எதிரிகளை கண்களுக்கு வெற்கொண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வாசலிலே அலங்கோல குறவனென்று நடந்தாரே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல குறவனென்று நடந்தாரே இயேசு நாமத்தில். எல்லாமாகும், எல்லாமாகும், உம்மாலாகும், எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உள்ளம் கள்ளம் கபடம் இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்துக் கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கூட சேர்ந்து நீராலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும்.
ஸ்தோத்திரப்பா. சேராபின்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். எச்சவராக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். மத்தோடு கும்பத்தியே ஸ்தோத்திரம். இதற்காக முழுமை செய்யப்பட்டவரே ஸ்தோத்திரம். இதற்காக வாசிக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம். இதற்காக வாசிக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம். புண்ணிய ரட்சிக்க வல்லவரே ஸ்தோத்திரம். பரலோக மன்னாவே ஸ்தோத்திரம். நிலாவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த மன்னாவே ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். மத்தோடு கும்பத்தியே ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். ஒருவரும் கூட்டப்படாதபடி திரிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் திரிக்கப்படாதபடி கூட்டுகிறவரே ஸ்தோத்திரம். என் கால்கள் வலுவாதபடி என் கால்களை நான் கால்களாக போன்று ஆக்கிறவரே ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நீரியே ஸ்தோத்திரம். స్తోత్రం 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 నేను రాజా నిమ్మకే స్తోత్రం అల్లదని స్తోత్రం హల్లెలూయా 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 హల్లెలూయా. கைகளை ஏந்தி யோசனை பெரியவரை பாடலாம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா தேவனே ஓசானா 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 கண்மலை போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கடல் போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. வந்து நம்ம திருவிழியில் நிறைய வசனங்கள் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இதில் ஒரு பகுதி வந்து திருப்பாடல்கள். இந்த திருப்பாடல்கள் வந்து 150 இருக்குதுப்பா. இந்த 150ல் நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு உள்ளது வந்து ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதாவது தாவீது தான் எழுதியிருக்காரு. தாவீதுன்னு தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தாவீதுடைய மகன் அப்சலோம் கான் வந்து அவரை விட்டு அப்படியே தப்பித்து வரும்போது ஒரு பாடல், அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு பாடல், மக்களினங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு பாடல், சூரியத்தில் இருக்கிற இறைவன் அவருக்கு ஒரு போற்றி, அப்புறம் மக்களின் மகிழ்ச்சி வரும் கடவுளுக்கு போற்றி, பாவ மன்னிப்புக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அந்த திருப்பாடல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நற்பேர் பெற்றோர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 வருஷம் தான் படிக்க சொன்னாங்க. இருக்கிறதே 6 வசனங்கள் தான் இருக்குது. இந்த 6 நம்ம பார்க்கலாம். திருப்பாடல்கள் 1. நற்பேர் பெற்றோர் யார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கேள்வி கொடுக்குறாங்க. கேள்விதான், நம்ம தான் ஆன்சர் பார்த்துக்கணும். அதாவது என்ன, பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் செல்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நீ தீயது செஞ்சது மட்டும் இல்லை, தீயது செய்யறதுக்கு முன்னாடி அந்த குழுவிலே அமராத, அப்பயும் நீ நற்பேர் பெற்றவராக. நீ தீயது செஞ்சாதான் தீமையானவன் இல்லை, அது அமராமல் இருக்கும் பொழுதே நீ வந்து நற்பேர் பெற்றவராக அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், நம்ம வந்து வேற வேற தவறுனா செய்யணும் இல்லை, அவர் சொன்னபடி நம்ம நடக்கக்கூடாது. பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் வந்து நற்பேர் பெற்றவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வரும். ஆண்டவருடைய திருச்சட்டம் என்ன சட்டம்? 10 கட்டளை. 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது அப்புறம் விளக்கி சொல்லுவாங்க நம்ம அண்ணன். அதுக்கடுத்து இரவும் பகலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த 10 கட்டளைகள். அதுல ஏதாவது ஒரு கட்டளை யாராவது சொல்லுங்க. அப்போ 10 கட்டளை ஒரு கட்டளை களவு செய்யக்கூடாது. களவுனா என்னது? இந்த மாதிரி வந்து அந்த வந்து நம்ம அந்த 10 கட்டளை படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதோட நிற்கக்கூடாது.
அதன்படியே நடக்கணும். அது வந்து இரவும் பகலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் நீரோட யோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். அந்த மாதிரினா இருந்தோம்னா நீரோட வந்து எப்பொழுதுமே என்ன தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மரம் எப்படி இருக்கும்? அப்படியே செழித்து பூத்து குலுங்கி நமக்கு நல்லா காய்த்து கனி நமக்கு தரும். அந்த அது போல நம்மளை இருப்ப அப்படின்னு நமக்கு வந்து கடவுள் வந்து அறிவுறுத்துறாரு. அடுத்து வந்து பருவ காலத்தில் கனி தந்து, அதுதான் முக்கியமானது. எப்ப பருவ காலத்தில் கனி தரணும். நான் தராம இருந்துச்சுன்னா அது வந்து அந்த மரத்தை வெட்டி கீழே கடல்ல போட வேண்டியதான். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையா இருக்கும் மரத்திற்கு ஒப்பாக. இவ்வளவு அருமையா நமக்கு சொல்லியிருக்காரு. நீரோட யோரம் நடப்படும் மரத்துக்கு ஒப்பாக பருவ காலத்தில் கனி தந்து அதன்படி வந்து என்னது மரத்துக்கு கனி தந்து பசுமை என்றும் பசுமையா இருக்கும் மரத்துக்கு ஒப்பாக. இந்த மாதிரி கொள்ளாதபடி இந்த பேச்சுப்படி நடக்காதவங்க, அந்த இகழ்வரை குழுவில் அமராதவங்க பூராவே நல்லா வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர். நம்ம என்ன செஞ்சாலும் நன்மை தான் நம்ம செய்வோம். அப்படி ஏன்னா நம்ம நற்பெயர் பெற்றவர்கள், அதனால நம்ம எது செஞ்சாலும் தொட்டது தொடங்கும் வச்சது வழங்குன்னு சொன்னாங்க, அது மாதிரி நம்ம வந்துருவோமா. அடுத்து கொள்ளர் அப்படி இல்லை. அவர்கள் வந்து காற்றடித்து செல்லும் பதரை போடாதவர். பதர் வந்து எப்படி தூசி காற்று புயல்னா இல்லை, காற்று அடிச்சாலே ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து கொள்ளர் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளர் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். கொண்டாரின் மொழியும் அழிவேற்று. நேர்மையாளர் நெறி வந்து கடவுள் வந்து கருத்தில் கொள்வார். கடவுளே கருத்தில் கொண்டாருன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை வழங்குவார். ஆக நீங்க எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை தினமும் படிச்சு அதை தியானித்து அதன்படி நடக்கும். நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நடுவில் வாசிச்சு நீங்கள் வேண்டுதல் மண்டாரத்துக்கு செவி கொடுக்கிறதற்காக உங்களுக்கு கொடாணி கொடி நன்றி தரப்பேன். ஆண்டவருக்கு ஒவ்வொருவரையும் நீங்க எழுப்பி எங்களை ஜெபிக்க வைக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. எங்களை திருப்பாடு தியானிக்க வைக்கிறதற்காக உங்களுக்கு கொடாணி கொடி நன்றி தரப்பேன். எங்களை சாட்சிகளாக எழுப்பினீரே அதற்காக உங்களுக்கு கோடி நன்றி தரப்பேன். ஐயா, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், உங்களுக்கு எப்படி ஏற்றவராக நாங்கள் வாழ வேண்டும், எங்களுக்கான ஏற்ற காலம் மறுமுறை நாங்கள் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீரே ஐயா, அதற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி தரப்பேன். யோசிப்பு போல வாழ எங்களை அழைத்து இந்த நேரத்துக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிற தேவனுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.